அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கைல் மூனி டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான Y2K என்ற அமெரிக்கன் காமெடி ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். 2000வது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவங்களும் உலக மக்கள் பலரும் பயந்த Y2K என்ற பிரச்சனை உண்மையாகி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்ன்ற கற்பனை தான் இந்த படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. 1999 வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு இந்த படத்தோட கதை நடக்குது. Y2K என்ற பிரச்சனையால என்னென்ன விளைவுகளை சந்திக்க போறோம்னு உலகமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஹைஸ்கூல் நண்பர்களான ஐலியும் டேனியும் பிறக்க போற இந்த புது வருஷத்துலயாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தேடிக்கணும்னு அதற்கான வேலைகளை இறங்குறாங்க. ஐலி ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவன். அவன் கூட படிக்கிற லாரா என்ற பெண்ணை அவனுக்கு பிடிச்சிருந்தாலும் அவ கூட சாதாரணமா பேசவே தயங்குறான். கிறிஸ் என்பவனோட வீட்டுல நடக்கிற நியூ இயர் பார்ட்டிக்கு லாரா போவதை தெரிஞ்சுக்கிட்டு ஐலியும் டேனியும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. ஐலி வழக்கம் போல சொதப்ப டேனி வெற்றிகரமா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான். புது வருஷம் பிறக்குது. தன்னோட காதலிக்கு வேறு ஒருத்தன் முத்தம் கொடுக்கறத ஐலி பார்த்துட்டு இருக்கும் போது திடீரென கரண்ட் கட் ஆகுது. திரும்பவும் அங்க கரண்ட் வந்த பிறகு அந்த வீட்டுல இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் எல்லாம் உருமாறி அங்கிருந்தவர்களை கொடூரமா தாக்க ஆரம்பிக்குது. பலர் அதுல இறந்தும் போயிடுறாங்க. உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகுதான் தெரியுது உலகம் முழுக்க இதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு. Y2Kன்றது வெறும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு எதிராக இயந்திரங்கள் நடத்துற ஒரு போர் என தெரிஞ்சுக்கிறாங்க. தங்களோட உயிரை காப்பாத்திக்க எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடமா தேடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மக்களால இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்திரங்கள் மனிதர்களுக்கு எதிராக திரும்புறது தான் இந்த படத்தோட கதை. ஹாரர் படமா இந்த படத்தை எடுக்க நினைச்சு மொத்தமா தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துல இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் என்பதை ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற வகையில தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. மெயின் கேரக்டர்ஸ்ல நடிச்சவங்களோட ஆக்டிங் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அடுத்து இந்த படத்துல இருக்க ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, நாம கடந்து வந்த சில சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகப்படுத்துற வகையில சில காட்சிகள் இருந்தது. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்ல இந்த படம் இல்ல. கூடவே சில அடல்ட் கண்டென்ட் காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஹாரர் படம். டைம் இருந்தா பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.